இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போயிடலாமா? பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தங்குங்க நாளைக்கு போகலான்னு. லீவ் தானங்க ஸ்கூலுக்கு ஒரு வாரம். இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவோமா? சரி அப்ப எல்லாம் ஆசைப்படுறிய எப்பயாச்சும் தானே வாரம் ஊருக்கு. சரி அப்ப இருந்துட்டே கிளம்புவோம். அப்ப நாளைக்கு போயிடுவோமா? சரிங்க, நாளைக்கு கிளம்புவோம். என்னடி சிரிச்சிட்டே வரா, என்ன விஷயம்? அது ஏன் நாளைக்கு போகலான்னு ஒத்துக்கிட்டாவக்கா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜாலியாக இங்கே இருந்துட்டு போகலாம். அதான் சிரிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, உங்க அக்கா தான் என்ன சாப்பிட்றாங்களோ எதுவும் தெரியல. லலிதா வேற ஃபோன் போட்டா, ஐயோ வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாவலாம் உங்க அக்கா. நான் ஒரே ஆவல் சொல்லிட்டு இருந்தா. குழந்தைனும் போய் கூப்பிட்டு போக போல, அதுக்கும் வரலன்னு சொல்லிட்டாவ போல. ஏன்க்கா அக்கா அங்கே சாப்பிட வேண்டியதானே? ஏன் போக மாட்டேன்ட்டாவ? அது ஒன்றும் இல்லடி, அவ லலிதா இருக்கல்ல, அவ அம்மையை ஏசிக்கிட்டா அன்னைக்கு பேச்சு வாக்கில். அதுக்கு கோவத்தில் அவளை ஏசிக்கிட்டாவ. அவள் அழுதுகிட்டே போயிட்டா பார்த்துக்க. நான் சத்தம் போட்டேன் மத்தானே. அதனால கோவத்தில் அவள் வீட்டில் போய் சாப்பிட போக மாட்டேங்க மனுஷன் பார்த்துக்க. ஓ, அம்மையை திட்டினோன்னு பிள்ளைக்கு கோவம் வந்துட்டோ? இந்த பிள்ளைங்கெல்லாம் அப்படிதாக்கா இருக்குவே. தாமலை என்ன பாசமா இருக்காங்க. கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்குறாங்க. பெத்த அம்மைய ஒன்று சொன்னால் மூக்குக்கு மேலே கோவம் வந்துடுது. எல்லா மகன்மார்களும் வந்துடுறாங்களே இப்படி. இன்னும் இருக்கொண்டடி, கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறவல்ல, பார்த்துட்டே தானே இருக்காவ. 27 வயசு வரைக்கும் இருக்காவ. அப்புறம் தானே நம்ம பொண்டாட்டி எல்லாம் வரோம். எப்படி நம்மளுக்கு சுட்டு கொடுத்தாவெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் இருக்கா? நீ திட்டி உன் மேலே கோவத்தை காமிச்சாலும் பரவாயில்ல, தம்பி பொண்டாட்டி மேலே கோச்சிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர், டூ மச்சு அத்தான் பண்ணுறது. அவள் அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்கு. தம்பி பொண்டாட்டி ஏசிக்கிட்டாவல்ல, அப்புறம் நான் தான் அவங்க சமாதானம் பண்ணி விட்டேன். ஆனால் குழந்தை உடனே வந்துட்டாரு சண்டைக்கு உங்க அப்பா கிட்ட. எதுக்கு அவி பொண்டாட்டியை திட்டினதுக்கா? ஆமா, லலிதா ஏசிக்கிட்டாவல்ல உங்க அப்பா, அதனால வந்துட்டாரு சண்டைக்கு. பரவாயில்லையக்கா, பொண்டாட்டிக்கோசம் சண்டை போட்ட ஒரு ஆள் இருக்க உங்கள் குடும்பத்துலேயும். பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசமாக இருக்காவில, பரவாயில்லையே உங்கள் குழந்தை. ஆமாண்டி, அவர் குடிச்சாலும் பொண்டாட்டி மேலே நல்லா பாசமாக தான் இருக்காரு. அவனும் அப்படிதான், புருஷன் ஏதாவது சொல்லிட்டு வந்துருவா பார்த்துக்க சண்டைக்கு. நீலாம் உங்கள் மாமியாரை ஏச மாட்டியோக்கா? அத்தாங்கிட்ட ஒரு நாள் ஏசி தான் பாறான். எதுக்குடி உனக்கு இந்த விபரீத ஆசை? உங்க அக்கா எனக்கு பத்தி விட்டுவாரு பார்த்துக்க. அப்புறம் நான் அம்மா வீட்டில் தான் வந்து இருக்கணும், தெரிஞ்சுக்க. இவையெல்லாம் நம்மளை அனுப்ப மாட்டாவில்லக்கா அம்மா வீட்டுக்கு. இவளுக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அவையிலே நம்மளை திறத்துற மாதிரி வந்து ஒரு வாரம் 2 வாரம் நம்ம அம்மா வீட்டில் ஜாலியாக இருந்துடணும்க்கா. என்ன சொல்கிற? இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல? ஐடியா நல்லா தாண்டி இருக்கு. இப்படியா புருஷன் வீட்டிலேருந்து வந்து இருந்துட்டு போக நல்லா இருக்கும் பார்த்துக்க. அதே சண்டை போட்டுட்டு ஏதோ வந்தோம்னு வச்சுக்க, ஒரு நாள் இருக்க மனசு வராது. அங்கேயே சுற்றி சுற்றி இருக்கும். அம்மா அப்பாக்கும் வேதனை. அதுக்கெல்லாம் சொல்லாதடி. அது என்னமோ கரெக்டு தான்க்கா. என் மாமியார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுது. இந்த 2 நாள் இங்கே இருக்கும், அங்கேயே தான் நினப்பு இருக்குது. ஐயோ போனால் அது என்ன சொல்லுமோ, இது என்ன சொல்லுமோ, அது என்ன சொல்லுமோன்னு அதே தான் ஓடுது பார்த்துக்க. நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் உங்க அத்தானுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சோறு கொடுக்க ஆள் இல்லையேன்னு அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். நீ ஏன்டி டார்ச்சர் பண்ற மாமியாரை நினைச்சிட்டு இருக்கா? அம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கா, சந்தோஷமா இரா. எதுக்கு உங்க மாமியாரை நினைச்சிட்டு இருக்கா நீ? உனக்கு உங்க மாமியார் மேல ரொம்ப லவ்டி. லவ்வா? நீ வேற போக்கா. போனால் என்ன டார்ச்சர் பண்ணுமோ தெரியலையே, நானே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன். லவ்வா லவ். ஆமா, சொல்லிட்டு வந்து 2 நாள்லயே மாமியார் ஞாபகமா இருக்கு உனக்கு. இதுல வேற அம்மா ஒரு வாரம் வந்திருக்க போறாங்க. ஒரு வாரம் 2 வாரம் சண்டை போட்டு வந்து ஆளை. ஆமாம், கிளம்பி வர்ற பாதி வழியிலே திரும்ப வாங்கன்னாவ. இனி எந்த நேரத்தில் ஃபோன் வருதோ, எப்போ வர சொல்கிறாவளோ தெரியல. போங்க, அதை நினச்சாலே பயமாக தான் இருக்குது. இந்த ஒரு நாள் எப்படி இங்கே இருந்துட்டு கிளம்பிடணும் பார்த்துக்க. லலிதா இன்னும் உட்கார்ந்தா இருக்கா? அவனை இப்படி சொல்லிட்டான் லலிதா, என்ன அவமானப்படுத்திட்டான் லலிதா. குடிச்சிட்டு ஏதாச்சும் புலம்பணும் மாமருக்கு. அது புலம்பிட்டீரான், இதுக்கு ஒரு சாக்கு மாமருக்கு. பேசாம படுங்க போங்க. இல்ல லலிதா, நீ அம்மைய திட்டக்கூடாதான். நான் கேட்டேன், என் பொண்டாட்டி திட்டுவா, அப்படிதான் அவ திட்டுவா, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் அவனுக்கு அம்மானா உனக்கு மாமியார் தானே, எனக்கு அவன் அம்மா தானே, என்னையும் அம்மா தானே பெத்தா. நான் அவன் மகன் இல்ல, இப்ப என் பொண்டாட்டிக்கு உரிமை இருக்குல்ல. முடிஞ்சு போன கதையை எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்கீர? அதான் தெரிஞ்ச கதை தானே. படுங்க, பிள்ளைங்கெல்லாம் தூங்குது, எழுந்துற போதுவே. குடிச்சா ஒண்ணு பேசுறா, நீ குடிக்கலன்னா ஒண்ணு பேசுறா, எனக்கெல்லாம் உன் பேச்சு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றான் என்ன பார்த்து. உன் புருஷனை பார்த்து அவன் இந்த கேள்வி கேட்காமா? உன் புருஷனை பார்த்து அப்படி கேட்கலாமா அவன்? குடிக்கிற பையில உங்க அண்ணன் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படிதான் பேசுவாவ. வெளியே குடிச்சாலே மதிக்க மாட்டாவ. பெத்த பிள்ளைகளே மதிக்க மாட்டாங்க. அப்புறம் உங்க அண்ணன் என்னத்த சொல்ல, அவரும் அப்படிதான் சொல்லுவார். ஒழுங்கா குடிய விடும், மனுஷனா திருந்தி 4 பேரை மாதிரி இருக்க பாரும், இல்லைன்னா ஆளை விடும். சும்மா பேசுனதே பேசி உயிரை வாங்காதீங்க. நான் என்னைக்கு குடிச்சா ஒரு பேச்சு, குடிக்கலன்னா ஒரு பேச்சு பேசியிருக்கேன்? என்னைக்கு நான் ஒரே பேச்சு தான். யார்கிட்ட வேணா கேளு, நான் குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். இப்படி உக்காந்துருக்கேன் பத்தியா, ஸ்டெடியா இருப்பேன் எவ்வளவு குடிச்சாலும். தெரிஞ்சுக்க, தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பேசலாமா?
பேசினதே பேசி பேசி பிராணனை எடுக்கிறானே படுபாவி பையன். முதல்ல இந்த பொண்ணு பார்க்க வரும்போது ஜாதகத்தை பார்க்குறோமோ இல்லையோ, குடிக்கிறான்களோ குடிக்கலையான்னு முதல்ல பார்க்கணும். இவனுலலாம் குடிச்சிட்டு சாவடிக்கான மனசு பையில. லலிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆளை விடுட சாமி, பேசினதையே பேசி பேசி எவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணுவா. நான் போகிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க.